உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடா. இவரு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு ஸ்வேதா இங்க இருக்கும். நாளையில இருந்து நீ ஸ்வேதா கூட இருக்கணும். புரியுதா? புரியுதா இல்லையாடா? நீ எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருந்தால, நீ கிளம்பு. எனக்கு பிரச்சார வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ வேலையை முடிச்சு எனக்கு கூப்பிடு, சரியா? வரேன் நான். ஹலோ பாரதி, என்ன நேர்ல கிண்டல் பண்ணது பத்தாதுன்னு போன்ல வேற கிண்டல் பண்றீங்களா? ஐயோ பாரதி, நான் அதுக்கு ஃபோன் பண்ணலங்க. வேற எதுக்கு போன் பண்ணீங்க? நாளைக்கு அந்த துரை வந்தா என்ன சமைச்சு கொடுக்கணும்னு மெனு சொல்ல போறீங்களா? பாரதி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் வெளியே வாங்க ப்ளீஸ் ஆதி, தயவு செஞ்சு போனை வச்சிருங்க. நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். திரும்ப திரும்ப என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. பாரதி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எங்க, நாளைக்கு வரப்போறது துரை மட்டும் இல்ல, ஸ்வேதாவும் இங்க வரா. என்னங்க சொல்றீங்க? ஸ்வேதாவுமா? ஆமாங்க. இந்த அழகர் பையன் அவளை கண்டுபிடிச்சு நேர்ல போய் பார்த்துட்டே வந்துட்டான். ஏங்க, என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொன்னப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணீங்களா? ஓ, பழிக்கு பழியா? அப்படிதானே வச்சுக்கோங்க. சரிங்க, நல்லா சரிங்க. அப்புறம் சார், உங்க பொண்டாட்டி ஸ்வேதா எப்ப வராங்க? பாரதி ப்ளீஸ், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அதுவும் உங்க வாயில இருந்து இன்னொருத்தைய ஏன் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க. என்ன ஆதி சார், என்ன இருந்தாலும் ஸ்வேதா உங்க மாமா பொண்ணு. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மணமேடை வரைக்கும் போயிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல. நான் துரை உங்க அத்தை பையன் சொன்னதுக்கு நீங்க ஸ்வேதாவை என் மாமா பொண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்றீங்களா? என்ன நீங்க கிண்டலா இருந்தாலும் அதான உண்மை. பாரதி ப்ளீஸ், வெறுப்பு ஏத்தாதீங்க. ஸ்வேதா மட்டும் வரல, கூட அந்த அறிவும் வரா. ஓ, உங்க மாமனாரும் கூட வராரா? ஓஹோ, ஆதி சாருக்கு நாளையில இருந்து ஒரே ஜாலி தான். ஆதி சார், இது புரட்டாசி மாசமா இருக்கு. உங்க அறிவு மாமா கிட்டயும் உங்க மாமா பொண்ணு ஸ்வேதா கிட்டயும் புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களா இல்ல வெஜ் மட்டும் தானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? இல்ல, நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. ப்ளீஸ், கிண்டல் பண்ணது போதுங்க. எங்க அறிவன் ஸ்வேதாவும் இங்க வந்தா உங்களுக்கும் தமிழுக்கும் தாங்க பிரச்சனை. எனக்கு உங்களை விட பெரிய பிரச்சனை இந்த உலகத்திலேயே யாரும் இல்ல. என்ன திட்டுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி தரேன், அப்ப எவ்வளவு வேணா திட்டுங்க. இப்ப ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆதி சார், நான் இப்போ உங்களை திட்டுற மூட்லயே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஜாலி மூட்ல இருக்கேன். வேண்டாம் பாரதி, சீரியஸ்னஸ் தெரியாம பேசாதீங்க. அது எப்படி ஆதி சார்? எங்களுக்கு வர பிரச்சனையை மட்டும் சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் நாங்க உடனே சீரியஸா எடுத்துக்கணுமா? பாரதி, உங்க கூட நான் இருக்கேன். என்ன மீறி அந்த துரை உங்களை எதுவும் பண்ண மாட்டான். அதனால தாங்க நான் கிண்டல் பண்ணேன். ஓ, அப்படின்னா அறிவும் ஸ்வேதாவும் வரும்போது கூட நீங்க இங்க தானே இருப்பீங்க. அப்ப மட்டும் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஓ, துரை வேற வீட்டு பையன், அவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா அறிவு உங்க மாமா, ஸ்வேதா உங்க மாமா பொண்ணு, அதனால அவங்கள எதுவும் பண்ண முடியாது, அப்படித்தானே? உங்களையும் தமிழையும் எவனாவது தொட்டா அவனை என்ன பண்ணுவேன்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வந்தது, அறிவு உங்களையும் தமிழையும் ஏதாவது பண்ணுவான்னு இல்ல. அன்னைக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கற அளவுக்கு போயிருக்கான்னா அப்ப ஏதோ பிளான் பெருசா இருக்குன்னு அர்த்தம். அதான் உங்களை கொஞ்சம் சேஃப்டியா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான் பாரதி. எங்க சேஃப்டி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க மாமா பொண்ணு ஸ்வேதாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. போங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்ப கேட்டு சொல்றீங்க? என்ன கேட்கணும்? யாருகிட்ட கேட்கணும்? அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாத்தீங்களா?
உங்க மாமா பொண்ணு ஸ்வேதாவும் உங்க மாமா அறிவும் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்? அப்பதானே நான் சமைக்க முடியும். ஆ? பாரதி. வரேன். எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் சும்மா டவுன் வரைக்கும் போறேன். ஆ, நானும் டவுன் வரைக்கும் தான் போறேன். டவுனுக்கு போறதுக்கு எதுக்குங்க லக்கேஜ் எல்லாம்? அதேதான் நானும் கேக்குறேன். டவுனுக்கு போறதுக்கு எதுக்கு லக்கேஜ்? நான் என் ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரிக்கு கொடுக்க போறேங்க. நான் பழைய ட்ரெஸ்லாம் தூக்கி போட்டு புது ட்ரெஸ் வாங்க போறேன். பாரதி, எதுக்கு போய் சொல்றீங்க? நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க? சரிங்க, நான் உண்மையா சொல்லிடுறேன். நான் இந்த ஊரை விட்டே போறேன். ஆ, நானும் ஊரை விட்டு போறேன். ஐயோ, நீங்க ஊரை விட்டு போயிட்டா உங்க அத்தை பையனை யார் பாக்குறது? ஐயோ, அப்போ நீங்க ஊரை விட்டு போயிட்டா உங்க மாமா பொண்ணை யார் பாக்குறது? ஓ, அப்ப நான் எது பேசினாலும் உங்ககிட்ட பதில் இருக்கு. நீங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படி பேச வைக்குது. ஏங்க, அழகர் என் போனை பிடுங்கி ஸ்வேதா போட்டோவை எடுத்ததுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? ஏன் அழகரி தான் உன் பொண்டாட்டியான்னு கேக்குறப்போ நீங்க இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, நான் உங்களை மாட்டி விடக்கூடாதுன்னு அப்ப அமைதியா இருந்துட்டேங்க. அதான் மொத்தமா சேர்த்து இப்ப மாட்டி விட்டீங்களே. முதல்ல அந்த துரைக்கு பயந்து உங்ககிட்ட வந்தேன், அப்புறம் உங்களுக்கு பயந்து இந்த ஊருக்கு வந்தேன். இப்போ உங்க 2 பேருக்குமே பயந்து இங்க இருந்து வேற எங்கேயோ போறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சரிங்க, வழக்கம் போல தப்பு என்னோட தாங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஏங்க, எந்த ஊருக்கு போறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு. எதுக்கு? அங்கேயும் வந்து தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்றதுக்கா? சத்தியமா நாங்க வரமாட்டேன். நான் போகும்போது உங்களை டவுன்ல இறக்கி விட்டு போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு எந்த உதவியும் வேணாம், நானே போய்க்கிறேன். ஹலோ, 2 பேக்கையும் தூக்கிட்டு தமிழையும் தூக்கிட்டு எப்படிங்க நடந்து போவீங்க? காலில் என்ன சக்கரத்தையை கட்டுவீங்க? இங்கேருந்து மெயின் ரோடு போறதுக்கே 2 கிலோமீட்டர். இந்த பாருங்க, இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வைங்க, நம்ம யாருக்கு தெரியாம இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறோமோ அவங்களே எந்திரிச்சு வந்துருவாங்கங்க. சரி, நான் வரேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த நேரத்துல கூட வா? சரி சரி சரி, சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீங்க என்ன டவுன்ல இறக்கி விடுற வரைக்கும் என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. என்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. ப்ராமிஸ்ங்க. நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன். ஏங்க, நான் காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.